இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து காந்தியாஸ்புரம் வந்து போகுது. நம்ம பார்க்க வந்துருக்கிற பூமி வந்து இந்த பூமி. இது வந்து ஃபுல்லாகவே ரோடு பேஸ். 1 ஏக்கர் 93 சென்ட் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே. சைட் போட்டால் நல்லா சேல் ஆகும். ஏன்னா ஆப்போசிட்டில் அந்த பக்கம் சைட் போட்டு சேல் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே சேல் பண்ணிட்டாங்க. பூமி பாருங்கள் 2 ஏக்கரு. இந்த சோளக்காடு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அந்த குச்சிக்காட்டில் இந்த பக்கம் ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா 1.25 சொல்கிறாங்க. நம்ம இப்போ அப்படியே மெயின் ரோடு வந்து போய் பார்த்துருவோம் வாங்க. ரோடு பேஸ் ஃபுல்லாகவே இருக்குது. சைட்டோட ஃபுல் வியூ தான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 100 அடிக்கு மேலே வரும் ரோடு பேஸு. ரிங் ரோட்டுக்கு போகிற ரோடு. இப்போ வாங்க போய் பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சைட் போட்டு சேல் பண்ணிட்டாங்க. வந்து பார்த்திங்கன்னா சைட் போட்டு இங்கெல்லாம் வந்து சேல் பண்ணி முடிச்சிட்டாங்க. இது நம்ம சைட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சைட்டு பார்த்திங்கன்னா விவேகானந்தா காலேஜ் வந்து பேக் சைடு நம்ம போயிட்டுருக்கிறது. நம்ம ரிங் ரோடு வந்து போய் ஜாயின் பண்ண போகிறோம். ரிங் ரோடு வந்து போனோம். இதான் வந்து ரிங் ரோடு. இதுதான் வந்து ரிங் ரோடு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நாமக்கல் ரோடு போகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்படியே போய்ட்டு இந்த கொக்கராம்பேட்டை போய் ஜாயின் பண்ணுறது. இது வந்து குமரமங்கலம் டவுனுக்குள்ளே போகிறது. இப்போ அந்த நாமக்கல் போகிற ரோட்டை வந்து நம்ம போய் பார்த்துடலாம். இந்த ரோட்டிலிருந்து சைட்டிலிருந்து வந்தோம். கரெக்டாக இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வரும் சைட்டுக்கு. வாங்க இப்போ நம்ம இந்த ரிங் ரோடு வந்து போய் பார்ப்போம். இதான் பார்த்திங்கன்னா புது பைபாஸ் ரவுண்டானா. இது வந்து நாமக்கல் போகிற ரோடு. அங்கே உங்களுக்கு அந்த காலேஜ் தெரியும். இது எப்படியே ராசிபுரம் போகிறது. இது வந்து திருச்செங்கோடு போகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஈரோடு போகிற ரோடு. இந்த ரோட்டில் தான் நம்ம சைட்டிலிருந்து வந்தோம். இந்த ரவுண்டானாலிருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 2 to 2.5 கிலோமீட்டருக்குள்ளே வரும் சைட்டுக்கு. அவ்வளோதான்.